பாட்டுங்க. பரஞ்சோதியார் திசை நோக்கி வணங்கணும். குருவருள் இல்லாம திருவருள் பெறவே முடியாது. வேற மாதிரி சொல்லணும்னா, குருநாதரின் துணையின்றி இந்த பிறவி பெருங்கடலை நீந்தவே முடியாது, பிறவி பெருங்கடலை கடக்கவே முடியாதுன்னு இந்த பாட்டு சொல்ற. குருநாதர் யார்? சிவமே குருவாக வருகிறது. அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன், அதிதீவிர பக்குவமுள்ள ஆன்மாக்களுக்கு சிவமே குருவாக வரும். இப்போ நாம் எப்படி பழகணும்? நம்முடைய ஆசிரியர்களை முதலில் குருநாதராக பாவித்து, குருநாதரை சிவமாக பாவித்து பழகணும். அந்த சிவமே குருவாக வந்திருக்கிறார் என்று பாவித்து பழகணும். உண்மையும் அதுதான். ஒரு வகையில் போக போக ஆன்மா பக்குவம் அடைய அந்த உண்மை நமக்கு புரியும். சிவம் எப்போ வரும்? அதான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம எலும்பைய சதையை அறுத்து போட்டா கூட வரமாட்டாருன்னு சொன்னேன்ல, அதைத்தான் இங்கே சொல்றாரு. கரவில்லாத பேரன்பினுக்கு எளிவரும் கருணை குறவனார். கரவுனா வஞ்சனைங்க. அன்பு பாராட்டுறோம், ஆனா அந்த அன்புல வஞ்சனை இருக்கா இல்லையா? சில பேர் இடத்துல அந்த வஞ்சனை இருக்குது. அப்பர் சாமி ரொம்ப அழகா பதிவு பண்ணுவார். கரவாடும் வன்னெஞ்சற்கு அரியானை கரவார்வாள் விரவாடும் பெருமானைன்னு சொல்லுவார். கரவுனா வஞ்சனை. வஞ்சனையான அன்பு வச்சிருந்தீங்கன்னா சாமி வரமாட்டார். நாம ஊரை வேணா ஏமாத்தலாம், உலகத்தை ஏமாத்தலாம், ஆனா சிவத்தை ஏமாத்த முடியாது. அதை சொல்றாரு. கரவில்லாத அன்புன்னு கூட சொல்லல, கரவில்லாத பேரன்பினுக்கு எளிவரும் கருணை குறவனார் அருளன்றி. கருணை குறவன்னா இங்க குருநாதர், ஞானாசிரியன் என்பது பொருள். அந்த ஞானாசிரியனாகிய குருவருள் எனப்படுகின்ற புனை எனப்படுகின்ற படகின் துணையின்றி ஒரு ஆன்மா பிறவி பெருங்கடலை கடக்க முடியாது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாருங்க இந்த பாட்டுல. என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் கடலை கடக்கணும்னா கையில நீந்தி கடக்க முடியுமா? முடியாது. அப்ப கடலை கடக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? ஒரு படகு வேணும். அந்த படகின் துணை கொண்டுதான் நாம் அந்த கடலை கடக்க முடியும். எப்படி ஒரு கடலை கடப்பதற்கு ஒரு படகு துணையாக தேவையோ, அதுபோல ஒரு உயிரானது பிறவி பெரும் கடலை கடப்பதற்கு குருநாதர் என்ற படகு தேவை. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு சொல்லிட்டார். அதுவும் பாருங்க, ஏன்னா சில பேர் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, நான் படிச்சாலேயே எனக்கு போதுமே, அறிவு வந்துருமே, ஆசிரியன் எதுக்கு? ஆசிரியர் என்ன பண்ண போறாரு? புக்ல இருக்கிறதான பாடம் நடத்த போறாரு, அப்ப நானே படிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாட்டில் அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். இங்க ஹைலைட் பண்ணி விட்டுறேன்.